ஸோ மேடம் வந்து இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால சாரி கட்டியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது சார்? வீடியோ மட்டும் தான் எடுப்பீங்க, வீடியோ க்ளீன் பண்றது நான் தானே. புரியல, கட் பண்ணுறோம், எடிட்டில் தூக்கிடுவேன் இதெல்லாம். ஒன்றும் பண்றது, உட்காந்துக்கிட்டு போர் அடிக்குது வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு. நானே எப்பயாவது தான் என் ஒய்ஃபை சாரியில் பார்ப்பேன். நோ மோஷனில் லுக் எடுங்க, அழகிரி சரி. ஸோ மால்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து ப்ரைஸ் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனிங்க, நல்லா இருக்கு. ரொம்ப தீவிரமாக நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். டைம் 7 o'clock வந்து மூடிடுவாங்க. இன்னைக்கு நவராத்திரி டே 2. எங்கள் வீட்டில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமைனாலே கொஞ்சம் எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க. வந்து இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால சாரி கட்டியிருக்காங்க. நானே எப்பயாவது தான் என் ஒய்ஃபை சாரியில் பார்ப்பேன். வந்து இன்னைக்கு என்ன பிளான் நமக்கு? ஈவினிங் என்ன பிளான் வேணிலா? ஈவினிங் வந்து இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஸோ கிளம்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் இன்னைக்கு நவராத்திரி ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை முருகருக்கும் வெத்தல் தீபம் போட்டுட்டு ஓகே இன்னைக்கு டே வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே விளக்கேற்றி முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவோம். கோவில் போயிட்டு வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விளக்கு வச்சு ஏற்றுவாங்க. அது என்னன்றது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனால் அதை பண்ணும்போது மட்டும் வீட்டில் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டிவோஷனலாக இறங்கி சாமி கும்பிடுவாங்களா, அந்த மாதிரி கும்பிடுவாங்க அந்த டைம் மட்டும். அப்போ மட்டும் அவங்களுக்கு சத்தம்லாம் இருக்கக்கூடாது. என் ஒய்ஃப் வந்து காலேஜ் போகிறப்போ இந்த மாதிரி ரெடியாக வரப்போ ஒரு பாட்டு போட்டு போவாங்களாம். ஆமாம், அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜோதிகா பாட்டு. ஒரு ஊரில் அழகியும் ஒரு இந்த பெர்ஃப்யூம் கையில் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. அது பின்னாடி ஒரு மால் ஒன்று போனோம், என்னன்னு சொல்லி அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொல்கிறேன், சொல்லிடுங்க. அப்படியே சொல்லிடவா? என் மானத்தை வாங்கினதான் முடிவு பண்ணிட்டேன். விக்டோரியா ராணி வேணும், அது இந்த மாதிரி மாலில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போன உடனே ஒரு பர்ஃப்யூம் அவுட்லெட் இருந்தது. அந்த பர்ஃப்யூம் அவுட்லெட் போயிட்டு நாங்கள் வந்து கேட்டோம். அங்கே வந்து விக்டோரியா ராணி இல்லை, பட் அதை விட சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இது கொடுத்தாரு. என்னது, டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் சீரோஸ். இது நல்லா தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. என்னன்னா அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து 4-5 அப்படின்னாரு. என் ஒய்ஃப் வந்து என்ன நினச்சிட்டாங்க, 450. இங்கே வாங்க மேடம், இங்கே பாருங்கள். என் ஒய்ஃப் வந்து என்ன நினச்சிட்டாங்க, 450 நினச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து 4500. எவ்வளோ எம்எல்? 100 ml வந்து 4500. இது வந்து 4-5 அவங்க சொன்னாங்களா, இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க, 450 நினச்சிட்டாங்க. சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்களா. நான் போய் பில்லிங்கில் போய் பார்க்குறேன் 4500. இவங்க தூரத்தில் வந்து மற்ற பர்ஃப்யூம்லாம் பார்க்க போயிட்டாங்க. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ட்ரையல்லாம் இருக்கும்ல, அது பார்க்க போயிட்டாங்க. நான் கேட்குறேன், என்ன இது ஓகேவா, பில் பண்ணுறவா? பில் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு பில்லிங் போட்டு வெளியே வந்து நான் 4500 சொல்கிறேன். அப்போ ஒரு லுக் விட்டாங்க பாருங்க, அவர் 450 தான் சொன்னாருன்னு நான் நினச்சேன். சொல்லுங்க, நிஜமா அப்படி தானே சொன்னாரு? நீங்களும் தானே கேட்டு உள்ள வந்தீங்க. எஸ். ஸோ மால்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து ப்ரைஸ் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. வாங்கி 8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 100 ml முடியும். ஆனால் நாங்கள் வாங்க போன விக்டோரியா ராணி 2000 ரூபாய் தான். ஆமாம், விக்டோரியா ராணி 2000 ரூபாய், இது 4500 ரூபாய். 100 ml 4500 ரூபாங்க. என்ன பண்றது, நேரம் எல்லாம். டடான் டடான் திரும்புங்க. சார் வீடியோ மட்டும் தான் எடுப்பீங்க, வீடியோ க்ளீன் பண்றது நான் தானே. புரியல, கட் பண்ணுறோம், எடிட்டில் தூக்கிடுவேன் இதெல்லாம். ஒன்றும் பண்றது, உட்காந்துக்கிட்டு போர் அடிக்குது வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு. மணி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு சீக்கிரம். இதுக்கப்புறம் நம்ம அழகாக ரெடியாகி 2வது நாள் நம்ம நவராத்திரியோட தீபத்தை ஏற்றிட்டு உள்ள சாமிக்கும் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான முறையில் தான் வந்துட்டு இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்கு இது பழக்கம் கிடையாது கொலு வைக்கிறதுலாம். ஏன்னா 9 நாளுமே விளக்கேற்றினா வீடுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே நெய் தீபத்தில் குலதெய்வத்துக்கும் முருகருக்கும் செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ரெகுலராகவே நீங்கள் ஏற்றுனீங்கனாலே ரொம்ப நல்லது. அது நீங்கள் எப்போவுமே வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் வந்து விளக்கேற்றும் போது மட்டும் நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தாலும் நான் ஃபுல்லாக அதில் முழுகிடுவேன். அதை தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் வந்து சாரீ கட்டாமல் இருந்தீங்கன்னா, செவ்வாய் வெள்ளியில் சாரீ கட்டி சாமி கும்பிடும்போது உங்களுக்கே ஒரு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா லேடிஸ்க்கு நம்ம எல்லாம் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது நம்ம மனதுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், வீட்டுக்கும் ஒரு வைபாக இருக்கும். ஸோ அப்படி எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள பால் வந்து மறக்காமல் வந்துட்டு நீங்கள் எடுத்து குடிச்சிருங்க. அதே போல் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வாசல்லேருந்து தான் வந்து விளக்கேற்றிட்டு வரணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அப்போ தான் நம்ம லக்ஷ்மி உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வெளியவே வந்து அதுக்கான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க.
ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து எடுத்து நம்ம வைக்கும்போது நம்மளுக்கே ஒரு சாமி கும்பிட்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மோஸ்ட்லி வந்துட்டு உங்கள் மனசார நீங்கள் என்னென்ன உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே சாமி கும்பிடுங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட வந்துட்டு நம்மளோட பூஜையில் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க கையால் குங்குமம் வச்சுக்கிறது, நம்மளும் வச்சு விட்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும். அந்த டைமில் மனசுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு ஃபேமிலிக்கு யாரெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்களோ, அந்த ஃபேமிலி எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். ஒய்ஃப திட்டாம, ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த வீட்லயும் ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம லேடீஸ் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமி மாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள என்னைக்குமே வந்து திட்டாம ஹாப்பியா வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது உங்க ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு, அங்க அழகா ஒரு கொலு வச்சிருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு வந்து அங்க உள்ள எல்லா பொம்மையும் ரொம்பவே அதாவது எல்லா கடவுளையும் ரொம்ப புடிச்சிருந்தது. எல்லா விதமான கடவுளையும் வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மேல பார்த்தீங்க இல்லையா? அந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அ நீட்டா இருந்தது. கிளீனா இருந்தது. ஸோ நல்லா சாமிய கும்பிட்டுட்டு, முருகரையும் கும்பிட்டுட்டு, எப்பவும் போல அவர்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் நல்லபடியா கேட்டுட்டு, ஹாப்பியா 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமா வீட்ல வந்து அ இங்கே வீட்லேருந்து எடுத்துட்டு போன பூவையும் வந்துட்டு முருகருக்கு போட்டுட்டோம். அங்கேயே வந்துட்டு அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. புளியோதரை போட்டுட்ருந்தாங்க. சரி 2 பேரும் நல்லபடியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து எப்போவுமே நம்ப சாமி கும்பிட்றது முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறது வழக்கம். அ 8 to 9 ஆயிடுது. இப்போ என்னால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் முடியலங்கிறதுனால நான் மார்னிங்கே ஏத்தணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். பட் என்னால அது முடியல. ஸோ அங்கேயே வந்து பிரசாதம் குடுத்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுட்டும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிடல. தீபம் ஏத்த கெளம்பிட்டோம். ஹே காய்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். நாங்கள் வந்து வாக்கிங் போகலான்னு நினச்சோம். ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின் காரணமாக நாங்கள் வண்டியிலே போயிட்டோம். இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் பாருங்கள், புடவையில அழகாக இருக்காங்க. ரெண்டும் ஒரே நாள் தான், அவங்களால முடியல. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி முருகர் தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் என்ன பார்த்தோம் இன்றைக்கி? முருகரை பார்த்தோம். கொலு வச்சுருந்தாங்க. கொலு வச்சிருந்தாங்க. எஸ். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆயுத பூஜை க்ளீனிங் வீடியோ வருது. அதுக்கப்புறம் ஷெல்ஃப் க்ளீனிங், நிறையா வீடியோ லைனாக வச்சுருக்கேன். எல்லாமே அங்கே போடுறோம், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாய் பாய்.